தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கடந்த 7 மாதங்கள் நம்மை கண்மணி போல காத்து 8வது மாதத்தை காண செய்து 8வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை காண செய்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிய கிருபையும் இரக்கமும் பெரிய தயவும் உங்களை என்னையும் இந்த 7 மாதங்கள் நடத்தி 8வது மாதத்தை காண செய்த கிருபைகளை எண்ணி நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு 8வது மாதத்திலே முதல் ஆராதனை தந்த தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஒரு விசை கூட ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு ஆராதனை காண்பது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை மேன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்விலே தேவன் கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அவரை பாடுவதும் அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய மேன்மை. இந்த மேன்மையை அனுபவித்தவர்களுக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் ஆராதனை தந்த தேவனை என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஐசையா chapter 43 verse 1. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை இந்த மாதம் நீ என்னுடையவன் என்று அவர் உரிமை பாராட்டுகிறார். என்னைக்காக பரிதபிக்கிறவர்கள் ஒருத்தரும் இல்லையே என்று நீ யோசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக வேதனைப்படுகிறவர்கள், எனக்காக நேசிக்கிற ஒருவரும் இல்லை என்று நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், யூ ஆர் மைன், நீ என்னுடையவன் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அவர்களுடையலாய் இருக்கிறதுனால தேவன் நம்மை பார்த்து உரிமை பாராட்டுகிறார். நான் நேற்று சொன்னது போல தூதர்களை கூட அவருடைய தூதர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உங்களை என்னை மாத்திர கர்த்தர் என்னுடையவர்கள், என்னுடைய சொந்தம் என்று சொல்லுகிறார். இதை சொல்ல சொல்ல உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். தேவன் உங்களை என்னை பார்த்து என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறதுனால கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் அவர்களுடையலா இருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் நேற்று வாக்குத்தத்த செய்தியில கேட்டோம். என்ன கேட்டோம்? என்னுடையவர்களை நான் அறிந்தும் என்னுடையவர்களால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்டோம். நீங்கள் நானும் அவருடையவர்களாய் இருக்கிறதுனால அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை, நம்முடைய பாதைகளை, நாம் போகிற பாதையை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய தேவைகள் இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் வேண்டிக் கொள்ள இதெல்லாம் தேவை என்பது அறிந்திருக்கிற கர்த்தர் மௌனமா இருக்க மாட்டார். எல்லா தேவையும் நமக்கு சந்திப்பார், எல்லா தேவையும் நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பயப்பட வேண்டாம். தேவன் நம்மை, உன் கலக்கத்தை அறிந்திருக்கிறேன், உன் ஆத்தும வியாகுலத்தை அறிந்திருக்கிறேன், உன் பாடுகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர், தேவைகளை அறிந்திருக்கிறவர் சும்மா இருக்க மாட்டார். உனக்காக எனக்காக கிரியை செய்து நன்மைகளை தந்து உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஒரு கேள்வி, நான் எப்பொழுது அவருடையவன் ஆனேன்? ஏன் என்னை மாத்திரம் இயேசு என்னுடையவன் என்று சொல்லுகிறார்? இந்த உலகத்துல எத்தனை ஞானிகள்,
எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், எத்தனையோ படித்தவர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் ஏழை ஆகிய நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நீ என்னுடையவன் என்னுடையவன் என்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எப்பொழுது நாம் அவருடையவர்களாய் மாறினோம்? 1-2 குறிப்புகளை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் போது 20ஆம் வசனத்திலே 1 Corinthians chapter 6 verse 20 அங்கே படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோமா? purchased by the blood. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். we are purchased people. தேவன் நம்மை வாங்கி இருக்கிறார், கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். 19வது வசனத்திலே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று கேட்கிறார். அப்படியானால் கிரயத்திற்கு நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். purchased people. நாம் அடிமைத்தனத்தில் இருந்தோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலே, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை மீட்டெடுத்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை அவர் வாங்கி இருக்கிறார். இதைதான் பேதுரு நிருபக்காரன் இவ்விதமாய் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 18ஆம் வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்மை கர்த்தர் மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தை அவர் கிரயமாய் செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை தமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரத்தம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவோடு கூட கிட்டி சேர, தேவனோடு கூட கிட்டி சேர செய்திருக்கிறது. கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதைதான் இயேசு வாங்கினது மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு கூட ரத்தம் நம்மை கிட்டி சேர்க்கிறதா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியம் தேவனோடு கூட சேருகிற பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை இன்னும் விளங்கிக் கொள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதரத்தாராய் தேவனுடையவர்களும் தேவனற்றவர்களும், வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரரும் வாக்கு தத்தத்துக்கு அந்நியரும், காணியாட்சிக்கு உட்பட்டவர்களும் காணியாட்சிக்கு தூரமானவர்களுமாய் இருந்த நம்மை கர்த்தர், தேவன் இல்லாதவர்களாய் இருந்த நம்மை தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஜனத்தோடு கூட இயேசுவின் ரத்தம் பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை, பிதாவோடு கூட சேருகிற ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்தது. அதனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் இயேசு தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை, குற்றமற்ற ரத்தத்தை, மாசற்ற ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்தார்னா வாங்கி இருக்கிறார். ஆனபடினால விலைக்கு வாங்கப்பட்ட நாம் நமக்கு சொந்தம் அல்ல. அதனால்தான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, உங்கள் ஆவினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ காசு கொடுத்து வாங்கிட்டார். அப்ப நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த காசு என்ன? வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு அவருக்கு சொந்தமாக்கிட்டார்.
அவருக்கு சொந்தமானவர்களாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரத்தத்தினால மீட்கப்பட்டதை நினைத்து, நமக்காக அடிக்கப்பட்ட கல்வாரி நினைத்து, நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைத்து நன்றியுள்ளவர்களா இருப்போம். பக்தன் கூட விதமாய் பாடுகிறான், விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக இந்த நரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக இந்த நரே. இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீ உன்னுடையவன் அல்ல, நீ கிறிஸ்துவனுடையவன், நீ தேவனுடையவன். உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்ட அவருக்கு சொந்தம். பிசாசனிடத்திலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தை கிரயமாய் பிசாசு வாங்கி உன்னை விடுவித்திருக்கிறார். இப்பொழுது நீ பிசாசுக்கு அல்ல, உலகத்துக்கு அல்ல, பாவத்துக்கு அல்ல, இயேசுக்கு சொந்தம். அந்த விசுவாசம் உங்களிலும் என்னிலும் பெருகுவதாக, உங்களிலும் என்னிலும் பெருகுவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். எபிரேய நிருபக்காரன் சொல்லும் போது நம்ம எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்காகவும் இயேசு என்ன செய்தாராம்? மரணத்தை ருசி பார்த்தார். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டப்பட்டார். இயேசு மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டப்பட்டதற்கு நம்ம எல்லாருக்காகவும் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி அவர் மரணத்தை ருசி பார்த்ததுனாலே, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நம்ம அவருக்கு சொந்தமா இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொந்தமாக்கப்பட்ட நம்மை ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தின்படி வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிப்போம். எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், என்னை அவருக்கு சொந்தமாக்க, என்னை மீட்டெடுக்க இயேசு எனக்காக மரித்தார் என்று அவருடைய சிலுவை மரணத்தை வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்தால் பரலோகம் என்ன சொல்லும்? யோவான் 1:12 கர்த்தர் ஸ்தோத்திரம். பிள்ளைகளாகும்படி, நீங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவ்விதமாய் நாம் அவருக்கு சொந்தமாகிறோம். இன்னும் இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் இயேசுவை விசுவாசிக்காவிட்டால், கல்வாரி மரணத்தை விசுவாசிக்காவிட்டால், அவருடைய மரணத்தை நம்பாவிட்டால் இன்னும் நம்புங்கள். இயேசு விசுவாசிகள். எனக்காகத்தான், என் பாவத்துக்காக தான், எனக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய முழு ரத்தத்தையும் எனக்காக சிந்தினார் என்று அறிக்கையிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ரத்தத்தினாலே உன்னையும் மீட்டெடுத்து தமக்கு சொந்தமாக்கிக் கொள்வார். நீ என்னுடையவன், உன்னை விலை கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன் என்று உங்களை என்னையும் கர்த்தர் உரிமை பாராட்டுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அங்கே எபிசியன்ஸ் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். முத்தரிக்கப்பட்டதுனாலே, பரிசுத்த ஆவினாலே முத்தரிக்கப்பட்டதுனாலே நாம் அவருக்கு சொந்தமாயிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, நீ அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 6:19 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்படியானால் நாம் நமக்கு சொந்தம் இல்லை. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நாம் நமக்கு சொந்தம் இல்லை, நம்மை கர்த்தர் முத்திரை போட்டிருக்கிறார். எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் அவர் முத்தரித்திருக்கிறார். ஆவியின் அச்சாரத்தினாலே முத்தரித்திருக்கிறார். இந்த சுதந்திரமாய் முத்தரித்திருக்கிறார். இந்த இடத்துல ஆங்கில பைபிள்ல ஏர்னஸ்ட் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இவரை மீட்டுக் கொள்வதற்கு அட்வான்ஸ் முன்பணம் செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை
கர்த்தர் உங்கள் மேல் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஊற்றி அந்த அபிஷேகத்தின் முத்திரையினாலே உங்களை என்னை கர்த்தர் அவர் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார். இவர்களை நான் மீட்டுக் கொள்வேன், இவர்களை மகிமைக்கு புகழ்ச்சியாக நான் மீட்டுக் கொள்வதற்கு இவர்கள் என்னுடையவர் என்பதற்காக முன்பணம் செலுத்தி நம்மை முன் குறித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு இடம் வாங்குறோம், அந்த இடத்திற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் உடனே முழு பணத்தை கொடுத்துறது இல்லை, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கிறது போல நம்மை கர்த்தர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே முத்திரையிட்டு மீட்கப்படும் நாளுக்கென்று நாளுக்கென்று பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த அபிஷேகம் நம்மை மீட்பின் நாளுக்கு ஆயத்தமாக்குற அபிஷேகம். இந்த அபிஷேகம் காலம் துணிக்கும் போது இந்த அபிஷேகத்தால் முத்தரிக்கப்பட்டவர்கள் என்னுடையவர்கள் என்று அவர் மாற்றப்படுவதற்காக முத்தரிக்கப்பட்ட அபிஷேகம். ஆனால் தான் உங்களுடைய சரீரமானது தேவனாலே தேவன் தங்கி இருக்கிற ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்கு சொந்தமில்லை என்று 1 கொரிந்தியர் 9:19 வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்கு நாம் இடம் கொடுக்க வேணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த ஆவியானவர் எப்போதும் துக்கப்படுத்தாமல், இயேசு வருகிற வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் ஆவியிலே நிரம்பி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அந்த முத்திரை அழிந்து போகாதபடிக்கு அந்த முத்திரையை காத்துக்கொள்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவி எழுந்து போகாமல், பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாமல், ஆவியானவர் நம்மோடு தங்கியிருந்து ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை நடத்தவும் நம்மை போதிக்கவும் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஆவியானவரே என்னை ஆட்கொண்டு நடத்தும், பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆட்கொண்டு நடத்தும், என்னை ஆளுகை செய்யும் என்று அவருடைய கருத்திலே நம்மை ஒப்பு கொடுத்துருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விதமாய் நாம் கர்த்தருடையவர்களாய் மாறி இருக்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் மகிமை புகழ்ச்சி மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தாமே அச்சாரமாய், சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறாரா, முத்திரையா இருக்கிறார். பரிசுத்தாவினால் முத்திரிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதோடு பரிசுத்தாவை பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காம, இந்த ஆவியிலே நிரம்பவும், ஆவியிலே நடத்தப்படவும், ஆவியானவரால் கொண்டு போகப்படும், ஆவியிலே நாம் எப்போது நிரம்பி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வராக. இந்த முத்திரை சீல் அது அழியக்கூடாது, கர்த்தர் ஸ்தோத்திரம் மறைஞ்சிடக்கூடாது. அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக்கிட்டே இருப்போம். எவ்ரி டே, எவ்ரி மினிட் we renew our anointing. நம்ம அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்வோம். காரணம், இந்த அபிஷேகம் தான் நாம் தேவனுடையவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்கிற அடையாளம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவியில நிரம்பவும், அந்நிய பாஷை பேசவும், கர்த்தரோடு கூட அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு தேவனோடு ரகசியங்களை பேசுகிற மனுஷராய் நீங்கள் நானும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கிரயத்துக்கு கொல்லப்பட்டதினாலே சொந்தமாக்கப்பட்டோம், முத்திரை போடப்பட்டதினாலே, அபிஷேகத்தால் முத்திரிக்கப்பட்டதினாலே அவருக்கு சொந்தமா இருக்கிறோம். மூன்றாவதாக, உடன்படிக்கையினாலே அவருக்கு சொந்தமா இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், அவருடையவர்களாய் இருக்கிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திற்கு இந்த வேதத்தை திருப்பும் போது, எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் chapter 16 2வது வசனத்திலே, மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அவர்களுக்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் போய் சொல்லுகிறார். என்ன சொல்லணுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5, 6, 8 வசனங்களிலே நமக்கு படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம், உனக்காக பரிதபித்து இவைகள் ஒன்றையாயிலும் உனக்கு செய்ய ஒருவனும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் உன் அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ இரத்தத்தில் கிடந்ததை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே 8வது வசனத்திலே நாம் படிக்கும் போது, கர்த்தர் ஸ்தோத்திரம்,
நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவனானாய். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உடன்படிக்கை பண்ணி என்னுடையவனானாய். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் உடன்படிக்கை தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? முதலாவது பாவ மன்னிப்பாகிய உடன்படிக்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகரியாவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது 9ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகரியா 9ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 11வது வசனம், 11வது வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு நான் என்ன செய்வேன் என்றால், தண்ணீர் இல்லாத குடியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே உடன்படிக்கை. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே படிக்கும்போது, மேத்யூ சாப்டர் 26:28 அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அங்கே தம்முடைய சரீர இரத்தத்தை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் இரத்தத்தை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இரத்தத்தினாலே உடன்படிக்கை, ஞான ஸ்நானத்தினாலே உடன்படிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3:21 படிக்கும்போது ஞான ஸ்நானத்திலே கர்த்தர் நம்மை உடன்படிக்கை பண்ணுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, அப்போ மாம்ச அழுக்கை நீக்குகிறதாயிராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று படிக்கிறோம். அப்போ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு ஜீவியத்தை செய்கிறோம். 3வது ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே படிக்கும்போது, ரோமர் 7:4 அங்கே படிக்கும்போது 7ஆம் அதிகாரத்திலே புருஷனை குறித்த பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் மனைவி வேறு ஒருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுகிறார். இப்போ புருஷன் மரித்த பின்பு அவன் வேறு ஒரு விவாகம் பண்ணலாம். 4வது வசனத்திலே, அப்படியே என் சகோதரரே மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்தியன் வேறொருவருடையராகி. அப்படியானால் இங்கிலீஷ் பைபிள்ல நீங்கள் பாவத்துக்கு மரித்ததுனாலே இயேசுவை விவாகம் பண்ணத்தக்கதாக நாம் மாறி இருக்கிறோம். வேறொருடையவர்களாய் இயேசு கூடியவர்களாய் மாறி இருக்கிறோமா? இதைதான் ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை நான் நியமித்துக் கொள்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நித்திய விவாகத்திற்கென்று கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். அப்படினாலே ரட்சிப்பிலே, தேவனுடைய ரட்சிப்பிலே, பரிசுத்தாவிலே, உடன்படிக்கையிலே, திருவிருந்து என்பது கூட உடன்படிக்கை. இது என் புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்கிறார். நாம் அவருக்கு சொந்தமா இருக்கிறோம். ஒரு சொந்தமான நீங்கள் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னுடையவர்கள் என்று கொள்ள சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். அவருக்கு சொந்தம். என் உடன்படிக்கை காத்துக்கொள்வோம். அந்த இரத்தத்தினால் செய்த உடன்படிக்கை, ஞானஸ்நானத்தில் செய்த உடன்படிக்கை, பரிசுத்தாவினாலே பாவத்துக்கு மரித்து கிறிஸ்தியன் வேறொருவராகி நித்திய விவாகத்திற்கென்று ஆயத்தப்படுவோம். அந்த உடன்படிக்கை காத்துக்கொள்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். உடன்படிக்கை ஜீவியம் செய்வோம். என்னுடையவர் என்று சொல்வார். அவர் வருகை நாள் கிழமை ஆயத்தமாக்குவார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். எங்கள் மேல் நீ பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உம்முடையவர்களாய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. கிருபை நன்மை எங்களை தொடரட்டும். எங்களை ஆசீர்வதியும், இரக்கங்களால் முடிசூட்டும். நாங்கள் உம்முடையவர்களாய் வெளிப்பட, உம்முடையவர்கள் என்பதை நிரூபிக்க அனுக்கிரகம் செய்யும். காத்து நடத்தும், பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.